இப்பொழுது நாம் பௌத்தம், நீங்கள் நிறைய தொல்லியல் ஆய்வு பற்றி உரையை கேட்டீர்கள். சமணம் பற்றி மிக அருமையான ஒரு உரையை கேட்டீர்கள். இப்பொழுது ஒரு பௌத்தம். ஸோ இந்த பௌத்தம் பற்றி நாம் பார்த்தீங்கன்னா, எப்படி சமணம் நம்முடைய தமிழ்நாட்டுக்கும் தமிழுக்கும் தமிழ் மக்களுடைய முன்னேற்றத்திற்கும் கல்விக்கும் தொண்டாற்றியதோ, அதே போல கிஞ்சித்தும் குறைவின்றி தொண்டாற்றியது பௌத்தமும். ஸோ பௌத்த கடிகைகள் மூலமாக ஏராளமான கல்வியையும் மக்களுடைய ஒழுக்கத்தையும் நேர்மையையும் மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கான பெரும் தீனி போட்டிருக்கின்ற நமக்கு பௌத்த கோட்பாடுகள். அத்தகைய பௌத்தம் இல்லாமலேயே போய்விட்ட ஒரு காரணம் இருக்கின்றது. ஆனால் சமணம் தொடர்ந்து சாந்தலிங்கம் அவர்கள் கூறியது போல தமிழ்நாட்டிலே தொடர்ந்து இருந்து கொண்டிருந்தது. ஆனால் பௌத்தம் கிபி ஒரு 6ஆம் நூற்றாண்டு வாக்கில் முற்றிலும் நாட்டிலிருந்து அகற்றப்பட்டு விட்டது. ஸோ அத்தகைய பௌத்தம் பற்றி நாம் இன்னைக்கு நம்ம பேசுவோம். ஸோ பௌத்தம் அப்படின்ற போது அதை பார்த்தீங்கன்னா புத்தரும் சரி, மகாவீரரும், மர்கலி கோசலாம், இந்த மூவருமே சமகாலத்தை சேர்ந்தவர்கள். கிமு 6ஆம் நூற்றாண்டு. ஸோ இந்த கிமு 6ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அந்த 3 பேருமே ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்தை எதிர்த்து தான் அவங்க எல்லாம் இந்த மதத்தை ஆரம்பிச்சாங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தா நமக்கெல்லாம் தெரியும், ஒரு வைதீக சமயம். இந்த வைதீக சமயத்தை எதிர்த்து தான் இந்த பௌத்தமும் சமணமும் இவர்கள் தோற்றுவித்தார்கள் அப்படின்றத பார்த்தோம். ஸோ இந்த புத்தர் பார்த்தீங்கன்னா, புத்தர் இறந்து போயிட்டாரு. இறந்து போன உடனே அதெல்லாம் நமக்கெல்லாம் தெரியும், புத்தர் இறந்து போனது இல்லைங்களா. அவருக்கு பார்த்தீங்கன்னா ஏராளமான ஒரு சீடர்கள் இருந்தாங்க. அப்போ அவர்களுக்கு மத்தியில் இவர் நிறைய போதனைகள் சொல்லியிருக்காரு. புத்தர் ஏராளமான போதனைகள் தன்னுடைய சீடர்களிடையே சொல்லி இருக்கின்றார். அதையெல்லாம் எதையுமே அவர் ரெக்கார்ட் பண்ணவே இல்லை. அவருடைய சீடர்களும் எங்கும் எழுதி வைக்கவே இல்லை. சரி, புத்தர் இறந்து போன உடனே அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, ரொம்ப சீரியஸாக நினைச்சாங்க, இதெல்லாம் அப்படியாவது நாம அப்படியே உள்ளபடியே தூய்மையை பாதுகாக்க வேண்டும், அப்படியே நாம இதை நம்ம பதிவு செய்ய வேண்டும் என்று நினைத்து ஒரு சபையை கூட்டினார்கள். எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜகிரகம், அது பாட்னா பக்கத்தில். அந்த ராஜகிரகத்தில் ஏராளமான புத்த பக்ஷர்கள் அத்தனை பேரும் கூடி அவங்க என்ன பண்றாங்க, சில முடிவு அந்த புத்தருடைய போதனைகள்லாம் எழுதுறாங்க. அதோட கூட அந்த பௌத்த பிக்ஷுகள் இருக்காங்க பாருங்க, அவருடைய நடைமுறை விதிகள் இருக்கு பாருங்க, அதையும் சேர்த்து எழுதினாங்க. எழுதி எல்லாம் ஆவணப்படுத்தின உடனே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எந்த மொழியில எழுதுனாங்க அப்படிதானே. நேரம் நம்ம சாந்தலிங்கம் எல்லாம் பேசிட்டு இருந்தோம். மொழி என்ன மொழியில எழுதுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ப இருந்த மொழிகள் பார்த்தீங்கன்னா 2 தான். வடக்க பிராகிருதம். அது பிராகிருதம் அப்படின்றது சமஸ்கிருதத்துல தான் பிராகிருதம் சொல்லணும். ஆனா நம்ம எப்படி சொல்லணும்னா பாகதம் அப்படின்ற மொழி. ஸோ தெற்கு தமிழ். ஸோ தமிழுக்கு ஈக்குவலான பழமை வாய்ந்த மொழி தான் இந்த பாகதம், புரியுதுங்களா. ஸோ அந்த பாகத மொழி அங்க இருக்கு. அது நம்ம தமிழுக்கு ஈக்குவலான நிகரான ஒரு பழமை வாய்ந்த மொழி அந்த பாகதம். தெற்கே தமிழ் இருக்கு. ஸோ அந்த பாகத மொழி பார்த்தீங்கன்னா பல டைலக்ட்ஸ் இருக்கு. அதுக்கு இன்னைக்கு எப்படி தமிழுக்கு பார்த்தீங்கன்னா சென்னை தமிழ், கோவை தமிழ், தஞ்சை தமிழ், திருநெல்வேலி தமிழ் என்று இருக்கிறதோ, அதே போல இந்த பாகதத்துக்கும் பல்வேறு கிளை மொழிகள். மாகதி என்றது அதுதான் ஒரு மொழி. மாகதி, அர்த்த மாகதி, சௌரசேனி, பாலி, இப்படி அத்தனையும் கிளை மொழிகள். இந்த கிளை மொழிகள்ல இந்த புத்தருடைய போதனைகள் எந்த மொழியில் எழுதப்பட்டது என்றால் பாலி என்ற மொழி. ஏனென்றால் அந்த பாடலிபுத்திரம் பகுதியில் நிலவிய அந்த ஒரு ஒரு டைலக்ட் பேச்சு மொழி, அதுதான் பாத்தீங்கன்னா அந்த பாலி அப்படின்ற மொழி. அதுக்கு ஏன் பாலி என்ற பெயர் வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாடலிபுத்திரத்தில் நிலவிய மொழி. ஸோ பாடலி அப்படின்றதுதான் பாலின்னு தெரிஞ்சது, புரியுதுங்களா. ஸோ பாடலி அப்படின்றதுதான் பாலின்றதுன்ற தெரிஞ்சதுன்றதை பார்க்குறோம். ஸோ இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, அந்த பாலி மொழியிலேயே அந்த அந்த அத்தனை ஆவணங்களையும் அவங்க எழுதியிருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். இதை எழுதி அவங்க முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா இதுல ஒரு 10,000 பேர் இருக்கும். 10,000 பேர் எழுந்தாங்க. இதை நாங்கள் உடன்பட மாட்டோம். ஏன் அப்படின்னா இந்த பிக்ஷுடைய நடத்தை எல்லாம் ரொம்ப கடுமையா இருக்கு, இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது. அதனால பாத்தீங்கன்னா இதையெல்லாம் மாற்றி அமைக்கணும்னு சொல்றாங்க. ஸோ இவங்க எல்லாம் அதெல்லாம் ஒத்துக்கல. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, வைசாலி அப்படின்ற இடத்துல 2வது பௌத்த சங்கம் கூடுது. அந்த வைசாலியில அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க எல்லாம் இந்த மாதிரியான தீர்மானம் போடுறாங்க. தீர்மானம் போடும்போது இந்த முதல்ல இருந்த அந்த அவங்களுக்கு எதிர்த்தான இந்த பழமைவாதிகள் அதையெல்லாம் ஏத்துக்கவே இல்லை. ஸோ அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, பிரிஞ்சு போயிட்டாங்க. ஸோ பிரிஞ்சு போய் அவங்க மகா சங்கம் அப்படி சங்கத்தை ஏற்படுத்துறாங்க. ஸோ அதே மாதிரி அவங்க மகா சங்கம் அவங்க ஏற்படுத்தினாங்க. அவங்க பேர் சர்வாஸ்திவாதி. இந்த முதல்ல இருந்தாங்க பழைய கொள்கைகள்லாம் ஆதரிச்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாம் தேராவாதி. பௌத்தத்துல சர்வாஸ்திவாதி, தேராவாதின்னு 2 பிரிவு வந்துச்சு. ஸோ இந்த சர்வாஸ்திவாதிகள் அப்படின்றதான் பாத்தீங்கன்னா பின்னாடி மகாயானாஸ் சொல்றாங்க. இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தேராவாதிகள்லாம் ஹீனயானாஸ் அப்படின்னு சொல்றாங்க.
ஸோ இந்த மகாயானம் ஹீனயானம் அப்படின்றது வந்து பிரிஞ்சப்பட்ட பிறகு இவங்களாம் என்ன சொல்றாங்க, ஹீனயானம் அப்படின்னா ஒரு சிலருடைய அந்த பரிநிர்வாணத்துக்காக மட்டுமே பாடக்கூடிய விஷயம் தான் வந்து ஹீனயானம். மகாயானம்ன்றது மக்களுடைய அனைத்து பேருடைய ஈடேற்றத்திற்காக அவங்களை எல்லாமே வந்து அந்த மோட்சத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு பாதை தான் மகாயானம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் விளக்கம் கொடுத்தாங்க. 2 பிரிவானது நம்முடைய இந்த பௌத்த சங்கம் அப்படின்றது. ஸோ இந்த பௌத்த சங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குறிப்பிடத்தக்க ஒரு பெரிய ஆசிரியர் யாருன்னா நாகார்ஜுனா. இந்த நாகார்ஜுனா அப்படின்றவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து முதல்ல வந்து தேராவாதியா இருந்துட்டு அப்புறம் சர்வாஸ்திவாதியா மாறிட்டு அப்புறம் வந்து என்ன பண்றாரு, அவருடைய ஒரு பெரிய தத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீவிரமான எதிர்மறுப்புவாதம். அவங்கெல்லாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புத்திஸ்ட்லாம் அவங்க வந்து தர்க்கத்திலையும் சரி தத்துவத்திலையும் சரி நிகரற்றவர்கள். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள யாருமே மிஞ்ச முடியாது. அப்படிப்பட்ட திறமைசாலிகள் தான் வந்து இந்த பௌத்தர்கள். அதுல நம்ம நாகார்ஜுனர் இருக்காரு பாருங்க, அவரு எதிரி கூட வந்து தர்க்கம் பண்ண உட்காரும் பொழுது எதிரிகளுடைய வாதத்தை கேட்பாரு. என்னுடைய சமயம் தான், என்னுடைய தத்துவம் தான் சிறந்தது அப்படின்னு எதிரி சொல்லும் பொழுது இவர் என்ன பண்ணும், உன்னை விட என்னுடைய தத்துவம் தான் அதிகம் சிறந்ததுன்னு இவருடைய தத்துவத்தை எடுத்து வைக்கணும். ஆனா இவர் எடுத்து வைக்க மாட்டாரு. உன்னுடைய தத்துவத்தை முதல்ல சொல்லு அப்படிம்பாரு. ஒரு தத்துவத்தை கேட்டுட்டு அதுல இருந்தே பல கேள்விகள் அவனை கேட்டு அவனை ஓட விட்டுருவாரு. புரியுதுங்களா? இந்த மாதிரியான ரொம்ப திறமைசாலி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்துக்கு என்னன்னா நிஹிலிசம்னு பேரு. இந்த மாதிரி பெரிய தத்துவவாதியாக இருந்த நாகார்ஜுனர் வந்து என்ன சொல்றாருன்னா, எதுவுமே உண்மை இல்லைங்க. மாயை, இவர் சொன்ன மாதிரிதான் இந்த உலகமே வந்து மாயைன்னு சொல்ற மாதிரி இவர் வந்து எதுவுமே உண்மை இல்லை, யதார்த்தம் அப்படின்றது வெறும் சூனியம் தான் யதார்த்தம். எதுவுமே நடக்கிறது எதுவுமே உண்மை இல்லை, யதார்த்தம் என்பது வெறும் சூனியமே அப்படின்னு சொல்றாரு. பிற்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மகாயானிகள் பலர் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர தத்துவத்துல வந்து ரொம்ப தண்ணிகள் எல்லாமே இருக்கிறாங்க. இவருடைய வாதத்துக்கு பேர் வந்து மாயாவாதம் அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் யார் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து விஞ்ஞானவாதம் அப்படின்னு அவர் வந்து வசுபந்து விஞ்ஞானவாதம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் தன்னுடைய கருத்தியல்களுக்கு சில முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு விஞ்ஞானவாதம் அப்படின்னு பெயர் வைக்கிறாரு. இது எப்படி சொல்றாரு, அவங்க என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகை படைத்து நெறிப்படுத்துற கடவுள் அப்படின்னு ஒருத்தர் இருக்காங்கன்னு சொல்லிங்களா, அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து உறுதியா இருக்கிறாங்க. அதுல இந்த உலகை யாரும் படைக்கவும் இல்லை, அதை நெறிப்படுத்தவும் இல்லை, கடவுளுக்குன்றது அங்க வேலையும் இல்லை அப்படின்றதுல எல்லாருமே உறுதியாக இருந்தாங்க. புத்தர் கூட அப்படிதான். புத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட யாரோடமே அவர் வந்து தர்க்கத்துக்கு போகவே மாட்டாரு. அவங்களோட தர்க்கம் பண்றதெல்லாம் கடவுள் இருக்கிறார், கடவுள் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்றவங்களோட தர்க்கம் பண்றதெல்லாம் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா மாயமான் வேட்டையில இறங்குற மாதிரி அப்படின்னு புத்தர் சொல்லுவார். புத்தர் வந்து என்ன பண்ணுவார், சுத்தமாக அந்த இதை அவர் ஈடுபடவே மாட்டார். புத்தருடைய கருத்துக்கள் எல்லாமே எப்படி இருந்ததுன்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா சாங்கிய கருத்துகள், சாங்கியம் அப்படின்ற ஒரு பெரிய தத்துவம் புத்தருக்கு முன்னாடியிலிருந்தே ஒரு பழமையான தத்துவம். அந்த தத்துவம் தான் பாத்தீங்கன்னா இருக்கிற தத்துவங்கள் அனைத்திலுமே மிகச்சிறந்த தத்துவமாக, உயர்ந்த தத்துவமாக, எல்லாராலும் பாராட்டப்பட்ட தத்துவமாக இருந்தது சாங்கிய தத்துவம். அந்த சாங்கிய தத்துவடைய ரொம்ப அவருடைய தாக்கம் புத்தருக்கு நிறைய இருந்திருக்கு. நிறைய அவருடைய கருத்துக்கள் எல்லாமே சாங்கிய தத்துவத்தை உள்ளடக்கியதாக இருந்ததுன்னு பார்க்கணும். அந்த சாங்கிய நாம வந்து எல்லாம் சொல்லுவோம் பதஞ்சலி அப்படின்ற யோக சாஸ்திரம் அப்படிலாம் வந்து பதஞ்சலியுடைய சாஸ்திரம் சொல்லுவோம் பார்த்தீங்களா. அந்த பதஞ்சலியுடைய யோக சாஸ்திரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சூத்திரத்துக்கு நடுவுல சாங்கியன பிரவச்சனே நான் சாங்கியத்திலிருந்து இதை எடுத்தேன், சாங்கியத்திலிருந்து இதெல்லாம் எடுத்தேன்னு சொல்லுவாரு. அப்படிப்பட்ட மிக உயர்ந்த ஒரு தத்துவம் தான் சாங்கியம். அந்த சாங்கியம் தான் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து சொல்லுவாங்க சூடோ சயின்ஸ் சொல்லுவாங்க. முதல்ல சயின்டிபிக்கா சொல்ல ஒரு உலகத்துடைய படைப்பு அல்லது உயிர்களுடைய தோற்றம் இதை பற்றி சொல்ல வந்த ஒரு சயின்டிபிக்கான ஒரு கருத்தை சொல்லதுக்கு முயற்சி பண்ணது சூடோ சயின்ஸ் சொல்லுவாங்க. அப்போ இந்த உலகத்துடைய தோற்றம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கடவுளாலெல்லாம் வந்து ஏற்படுத்த முடியாது இல்ல. அந்த உயிர்கள் உற்பத்திக்கான மூலக்கான எல்லாமே பூமியில இருக்கு. இந்த பிரகிருதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரகிருதியில பெண்ணிட்டே இருக்கு. அது குறிப்பிட்ட ஒரு காலத்துல ராஜசம் தாமசம் சத்தியம் அப்படின்ற குணங்களை வந்து அது வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல வந்து ராஜசம் மேலோங்கும் பொழுது ஈக்குவிபிரியம் உடையுது. அப்போ மகத்தினது தோன்றுது, உயிர்கள் தோன்றுதுன்னு அது சொல்லுது. அதோட பார்க்கும்போது இங்க டார்வின் தியரியை ஒத்து பாத்தீங்கன்னா 2 ஒற்றுமை இருக்கும். அந்த மாதிரியான தத்துவம் தான் வந்து பாத்தீங்கன்னா சாங்கிய தத்துவம். இந்த சாங்கிய தத்துவடைய தாக்கம் பௌத்தத்துல நிறைய இருந்தது அப்படின்னு பாக்குறோம். சரி, இந்த பௌத்தம் தமிழ்நாட்டுக்கு எப்போ வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய சங்க காலத்திலேயே நிறைய பௌத்தம் இருந்ததற்கான சான்றுகள் நமக்கு நிறைய கிடைச்சிருக்கு அப்படின்னு.
நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பிராமி கல்வெட்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா செங்குவீரன் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு, செங்காயபன் அப்படின்ற விஷயம்லாம் இருக்கு. ஸோ இந்த செங்காயபன், செங்குவீரன் அப்படின்ற பெயர்கள்லாம் வந்து பௌத்த பெயர்களாக இருக்கணும் அப்படின்றத கூட நிறைய பேர் நம்மளாம் நம்மளே சொல்லலாம் அப்படி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பௌத்த வந்து முனிவர்கள் இருந்திருக்காங்க, பௌத்த புலவர்கள்லாம் இருந்திருக்காங்க, அவர்கள்லாம் பாடல் பாடக்கூடிய தகுதி பெற்றவர்களாக இருந்திருக்காங்க. அவர்கள் பேர்லாம் சங்க இலக்கிய அந்த புலவர்கள் வரிசையில் அவெல்லாம் நமக்கு பார்க்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த பாண்டி நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை காஞ்சி அப்படின்ற ஒரு இலக்கியம் இருக்கு. ஸோ அந்த மதுரை காஞ்சி அப்படின்ற ஒரு இலக்கியமே வந்து பார்த்தீங்கன்னா அது பௌத்தம் சொல்லக்கூடிய அந்த அடிப்படை தத்துவங்களை கொண்டதுதான் அது அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அந்த மதுரை காஞ்சின்ற நிலையாமைன்னு அர்த்தம். புலவர் சொல்றாரு, மன்னனே உன்னுடைய செல்வத்தின் மூலமாகவும் உன்னுடைய வெற்றியின் மூலமாகவும் நீ ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துராத, அதெல்லாம் நிலையானது இல்லப்பா, சீக்கிரமே அழிஞ்சு போயிடும், அதனால வந்து நீ அதெல்லாம் நீ நம்பாத அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படி பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மாதிரியான கருத்துக்கள் தான் வந்து மதுரை காஞ்சியில இருக்கு. அதே மாதிரி காஞ்சிபுரம் அப்படின்ற பேரும் நிலையாமை அப்படி தத்துவம் தான் மதுரை காஞ்சிபுரத்தை அந்த பேர்லயும் நமக்கு அப்படி இருக்கு. ஸோ இந்த காஞ்சிபுரத்தை நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல தான் வந்து இப்போ பல பௌத்த மையங்களுக்கு தலைமை பீடமாக காஞ்சிபுரம் இருந்தது அப்படின்றத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இந்த காஞ்சிபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாகார்ஜுனாவுடைய மாயாவாதம், அப்புறம் வசுபந்துடைய இந்த விஞ்ஞானவாதம், அதுக்கப்புறம் தின்னாகருடைய வாதம், அதுக்கப்புறம் வந்து போதி தர்மருடைய தியான புத்திசம் ஜென் புத்திசம் சொல்லுவாங்க. அது இத்தனை ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் காஞ்சிபுரத்தில் இருந்தது. ஏராளமான ஆயிரக்கணக்கான பௌத்த பிக்ஷுகள் இருந்ததாக யுவான் சுவாங் எழுதுறாரு. 100 பௌத்த மடங்கள் இருந்தது, 1000 பௌத்த பிக்ஷுகள் இருந்தாங்க. இத்தனை ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் நடந்தது. அங்க உள்ள பெரிய காஞ்சி கடிகை இருக்கு. அந்த காஞ்சி கடிகையில என்னென்ன கல்வியெல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா இலக்கியங்களும் கற்றுக் கொடுத்தாங்க, இலக்கணங்கள் கற்றுக் கொடுத்தாங்க, அப்புறம் வந்து கலைகள் எல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க, நிர்வாகம் சொல்லிக் கொடுத்தாங்க, நீதி எல்லாம் நீதி நூல்கள் கற்றுக் கொடுத்தாங்க, அப்புறம் படைகள் எப்படி நடத்தணும் அதையெல்லாம் வந்து அவங்க சொல்லிக் கொடுத்துருக்காங்க. அத்தனையும் சொல்லிக் கொடுத்ததுதான் வந்து காஞ்சி கடிகை. இந்த காஞ்சி கடிகையை பிடிக்கிறது தான் பல பேர் முயற்சி பண்ணாங்க. காஞ்சி கடிகை யாரு பிடிச்சாங்களோ அவங்க வசம்தான் அந்த காஞ்சிபுரமே விழுந்தது. ஸோ அப்பேற்பட்ட படைகள் எல்லாம் உருவாக்கி விடக்கூடிய ஒரு தலமாக அந்த காஞ்சி கடிகை இருந்தது. ஸோ இப்போ ஏற்பட்ட இந்த காஞ்சிபுரத்தில் இருந்த அந்த பௌத்த பிக்ஷுகள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த மடத்திலேயே தர்க்கம் சொல்லி கொடுத்துருக்காங்க மாணவர்களுக்கு, சம்ஸ்கிருதம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே இருந்து சிலோனுக்கு போயிருக்காங்க. சிலோனில் போய் அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, சில நூல்கள் எல்லாம் வந்து பாலி மொழியில் எழுதியிருக்காங்க. பாலி மொழியில உள்ள நூல்களை வந்து அங்கே சிங்களத்தில் வந்து மொழிபெயர்த்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணியிருக்காங்க. அங்கே இருந்து இங்கே வந்து அந்த தர்க்கம்லாம் கற்றுக்கிட்டு அங்கே போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கல்வியில் ரொம்ப சிறந்த ஒரு இதாக இருந்தது தான் வந்து நமக்கு வந்து காஞ்சிபுரம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அப்பேற்பட்ட அந்த காஞ்சிபுரத்தில் இருந்த அந்த பௌத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ பல்லவர்கள் ஆட்சி பிடிச்ச பிறகு கூட பௌத்தம் அங்கே இருக்குது. அப்படியே ஒரு 6ஆம் நூற்றாண்டு வரையில வந்து பார்த்தீங்கன்னா பௌத்தம் அப்படியே இருந்துகிட்டே இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வீழ்ச்சி அடைஞ்சிருது அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம வந்து மாயா இந்த பக்கம் இருக்கு பாருங்க, பூதமங்கலம் அண்ட் பூம்புகார், இந்த பகுதியில் நமக்கு வந்து பௌத்தம் நமக்கு நிறைய சான்றுகள் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். பூதமங்கலம் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா சாக்கியர் தான் போதி மங்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்முடைய இவர் சம்பந்தர். நான் அந்த போதி மங்கையில போய் நான் வந்து அந்த புத்த நந்தியையும் நான் வந்து சாரி புத்தனையும் நான் வந்து என்ன பண்ணேன், நான் வந்து மதம் மாற்றினேன், அவனை வந்து நான் தோற்கடிச்சேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸோ அந்த போதி மங்கை அப்படின்ற ஊர்ல கிபி 5ஆம் நூற்றாண்டுல புத்த தத்தர் அப்படின்ற ஒரு பெரிய துறவி தங்கி இருந்து அவர் என்ன பண்ணிருக்காரு, வினய வினிச்சயம் அப்படின்ற நூலை எழுதியிருக்கிறாரு. அப்புறம் அந்த நூலை எழுதும்போது அவர் சொல்றாரு, நான் வந்து இந்த நூலை எழுதுறேன், நூலை எழுதும் போதும் சரி இந்த நூலை முடிக்கும் போதும் சரி இங்க வந்து யார் ஒரு இங்க வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா அச்சுத விக்கந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு களவ குல வேந்தன் இங்க ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அப்பதான் அது ஒரு நல்ல அருமையான நமக்கு ஒரு சான்று என்ன இன்டர்னல் எவிடன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பகுதியை ஒரு களவ குல வேந்தன் அப்படின்னா ஒரு களபர மன்னன் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்றாரு. அவன் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நான் எழுதுனேன், இதை முடிச்சேன். இங்க நான் எங்க உட்காந்து எழுதுனேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேணுதாசர் அப்படின்றவர் கட்டிய அந்த பௌத்த விகார தங்கி இருந்து இதை நான் எழுதினேன் அப்படின்னு சொல்றாரு. நான் அந்த வினய வினிச்சயம் நூலில் எதுக்காக நான் எழுதினேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பௌத்த பிட்சுகளுடைய நல்ல நடத்தைக்காகவும் மாணவர்களுடைய சந்தேகத்தை நீக்குவதற்காக மாணவர்களுக்காக அதை நான் எழுதினேன் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா மாணவர்கள் நன்மைக்காக மாணவர்களுடைய நன்மைக்காக தான் பௌத்தம் தான் முதல்ல சொல்லிச்சுங்க. அதே மாதிரி நீங்க வந்து இந்த ஈரோடு பக்கத்துல காங்கேயம் அப்படின்ற ஊர்ல சும்மா ஒரு கட்டாந்தரையா இருக்கும் பாத்துக்கோங்க, அந்த பாறையில ஒரு கல்வெட்டு இருக்கு. என்ன கல்வெட்டுனா தோத்தை இருக்கு. அது கீழே எழுத்தும் புணருத்தான் மணிவண்ணக்கன் தேவன் சாத்தன் அப்படின்றது இருக்கும். அப்போ அந்த கல்வெட்டு ஏன் அங்க போய் தாத்தை என்ன அங்க போய் யாருங்க நாட்டியம் ஆடினாங்க, நாட்டிய பயிற்சி பெற்றாங்க, கட்டாந்தரையா இருக்கு அப்படின்னா அந்த கல்வெட்டுடைய காலம் என்ன தெரியுங்களா,
கிபி 2-3ஆம் நூற்றாண்டு. இந்த கிபி 2-3ஆம் நூற்றாண்டுல தான் இந்த ஒரு ஆட்சி மாற்றம் நடக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சங்ககால மன்னர்களை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு யார் என்றால் இந்த அந்த வணிகர்களும் அந்த விவசாயிகளும் பெரிய புரட்சி பண்றாங்க. புரட்சி பண்ணி யாருடைய தலைமையில புரட்சி பண்ணாங்கன்னா, சிற்றரசர்கள், குறுநில மன்னர்களுக்கு ஊர்கிழார்கள் இவங்க தலைமையில புரட்சி பண்ணி ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துறாங்க. அந்த காலகட்டம், அந்த காலகட்டத்துல பௌத்த ஆட்சி வந்தாச்சு தமிழ்நாட்டுல. ஃபுல்லா பௌத்த ஆட்சி தான். இந்த மன்னர்கள் வந்து என்ன பண்ணாங்க, அவங்களுடைய இயற்கையான உலகாயுத தத்துவத்தில் இருந்து மாறி அவங்க வந்து எப்படி வந்து ஒரு ஒரு வைதீக சமயத்துக்கு மதம் மாறினாங்களோ அதை எதிர்த்து நடந்த போராட்டம் தான் இந்த வணிகர்கள் விவசாயிகளுடைய போராட்டத்தின் மூலமாக விளைந்ததுதான் நம்ம வந்து களப்பிர அரசு அப்படின்னு பார்க்கிறோம். அந்த காலகட்டத்துல தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இசை கல்வெட்டு நமக்கு கிடைக்குது. இசை கல்வெட்டு, அந்த இசை கல்வெட்டு எதோடைய எச்சம் அப்படின்னா, அங்க ஒரு பெரிய கடிகை இருந்தது. அந்த கடிகை அழிச்சிட்டாங்க, அது அழிஞ்சு போச்சு. அப்பேற்பட்ட அந்த கடிகையில மிச்சம் இருந்தது இந்த கல்வெட்டு. நமக்கு ஒரு சான்று இருக்கு. இந்த சான்றின் மூலமாக அங்க ஒரு பெரிய பௌத்த கடிகை இருந்தது. அதே மாதிரி எப்படி காஞ்சி கடிகையோ அதே மாதிரி அத்தனையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய கல்வி மையம் அங்க இருந்தது அப்படின்னு பாக்குறோம். அப்போ அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு இசை ஆசிரியன் அதை எழுதியிருக்கிறோம். பௌத்தம் தான் வந்து பாத்தீங்கன்னா இது கலையெல்லாம் அழிச்சது அப்படி எல்லாம் சொல்றாங்க. பார்த்தீங்கன்னா கலையெல்லாம் காப்பாத்துச்சுன்றதுக்கான மிகச்சிறந்த உதாரணம் இந்த உதாரணம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கல்வெட்டு அங்க இருக்கு. அந்த கல்வெட்டுக்கு பிறகுதான் நமக்கு வந்து அதே குடுமியாமலையில மகேந்திரவர்மனுடைய இசை கல்வெட்டு. மகேந்திரவர்மன் சொல்றான், நான் வந்து மாணவர்களுடைய நன்மைக்காக இந்த இசை கல்வெட்டை நான் பொறிச்சேன்னு சொல்றான். இது யாரை ஃபாலோ பண்ணி? பௌத்தத்தை ஃபாலோ பண்ணி இல்லைங்களா? அங்க வந்து புத்தகத்தை சொன்னாரு, இங்க வந்து கல்வெட்டு இருக்கு. இவன் சொன்னான் பாருங்க, நான் மாணவர்களோட நன்மைக்காக இந்த கல்வெட்டை நான் வந்து இசை கல்வெட்டை நான் வந்து பொறிச்சேன் அப்படின்னு சொல்றாங்க மகேந்திரவர்மன். இந்த மாதிரி மலைகளிலும் குன்றுகள் இன்னும் கல்வி எல்லாம் நடந்திருக்கு. சாந்தலிங்கம் சொன்ன மாதிரி நீங்க மதுரையை சுற்றி உள்ள பல இடங்கள்ல கழுகு மலையா இருக்கட்டும், என்பெருங்குன்றமா இருக்கட்டும், பல இடங்கள்ல மலைக்குகைகள் தோறும் பள்ளிகள் ஒழிச்சிருக்கு. அங்க வந்து இலக்கணமும் இலக்கியமும் தத்துவங்களும் மாணவர்கள் கற்றுக் கொடுத்திருக்காங்க. ஆசிரியர்களும் இருந்தாங்க. குறவர் குறத்தி என்ற சமணர்கள், இந்த மாதிரி மாணாக்கியர் இருந்தாங்க. அவங்க வெட்டின கல்வெட்டுகள் தான் அங்க ஃபுல்லா கல்வெட்டு எல்லாமே. இந்த சிற்பங்கள் எல்லாமே இன்னாருடைய மாணவர், நானு, என்னுடைய பேர் இது, இங்க நான் இந்த சிறு சிற்பத்தை நான் செதுக்கி வைக்கிறேன்னு சொல்றான். இதுதாங்க சமண கல்வெட்டு எல்லாமே. இதே மாதிரிதான் பௌத்த கல்வெட்டுகள் இருந்தது. ஆனா அதில் அழிக்கப்பட்டு விட்டது. இந்த வைதீகம் வந்து சமணத்துக்கு கொடுத்த ஆதரவு பௌத்தத்துக்கு கொடுக்கல. ஏன் அப்படின்னா பௌத்தம் வந்து ஒரு அரசியல் மதம், சமணம் அப்படி இல்லை. பௌத்தம் அரசியலுக்கு வரும், சமணம் அரசியலுக்கு வராது. அவங்க மட்டும் மலையில தேமையான உட்காந்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு இரவு நேரத்துல கீழே வந்து கையில வந்து அளவுக்கு சாதம் கிடைக்கிற அளவு சாப்பிட்டு உட்காந்து எழுதிட்டு இருப்பாங்க, சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா பௌத்தர்கள் அப்படி இல்லை, அவங்க அரசியல் மதம். நமக்கு இன்னைக்கும் நம்ம பார்த்திருக்கோம், பௌத்தர்கள் வந்து அரசியல்வாதிகள் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். அதனால வந்து என்ன பண்ணாங்க, பெரிய எதிரியாக பௌத்தர்கள் தான் வந்து காணப்பட்டாங்க. நம்முடைய இந்தியாவில தோன்றிய அந்த பௌத்த மதம் இந்தியாவை விட்டே போன மாதிரி ஆயிடுச்சு. திரும்பவும் பெரிய முயற்சி நடந்துகிட்டு இருக்கு. இப்ப ஒரு பௌத்த சங்கத்தின் மூலமாக திரும்பவும் பௌத்தத்தை மீட்டெடுக்கின்ற பணி நடந்துகிட்டு தான் இருக்கு. அதுல நான் கூட 4 லெக்சர் கொடுத்தேன். அந்த பணியும் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத நான் வந்து சொல்றது கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த மாதிரி பௌத்தம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய பெரிய களப்பிரருடைய அரசை வந்து தோற்றுவித்தது. அந்த களப்பிரருடைய அரசு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சுத்தமான ஒரு தமிழர்கள் ஆட்சி பண்ண ஒரு ஆட்சி. கொஞ்சம் கூட ஒரு பிராகிருத கலப்போ இல்லாம சுத்தமான தமிழ்ல உள்ள கல்வெட்டுகள் தான் அனைத்து கல்வெட்டுகளும் இருக்கு. விவசாயத்திற்கும் வணிகத்திற்கும் பெரிய ஆதரவு கொடுத்திருக்காங்க. மக்கள் மத்தியில் ஊடாடக்கூடிய மொழி எல்லாம் தமிழா இருந்திருக்கு. அந்த சமயவாதிகள் தான் பாலியல் எழுதியிருக்காங்களே தவிர இவங்க எல்லாம் தமிழ்ல எழுதினாங்க. மிகச்சிறந்த ஒளிமயமான ஒரு ஆட்சி அப்படின்றதுக்கான சான்றுகளும் நமக்கு கிடைச்சிருக்கு. அதையெல்லாம் நாம சொல்லி நாம நிரூபிச்சிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். அந்த பௌத்த ஆட்சியும் கிபி 6ஆம் நூற்றாண்டு வாக்கில் அது வந்து கலைக்கப்பட்டு விட்டது. என்ன காரணத்தினாலோ அந்த பௌத்தத்தை ஆதரித்த அத்தனை சிற்றரசர்களும் குறுநில மன்னர்களும் என்ன பண்ணாங்க, வைதீகத்துக்கும் சைவத்துக்கும் மாற தலைப்பட்டு விட்டாங்க. திரும்பவும் வந்து பாண்டியர் ஆட்சி வந்து விட்டது அப்படின்னு பார்க்கலாம். இதே மாதிரிதான் நீங்க வந்து பூம்புகார்ல பாத்தீங்கன்னா, பூம்புகார்ல வந்து பாத்தீங்கன்னா அங்கேயும் மிகச்சிறந்த ஒரு பௌத்த மையம் இருந்திருக்கு. இங்க சிலப்பதிகாரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து கோவலனும் கண்ணகியும் அந்த மதுரை பூம்புகாரை விட்டு மதுரை நோக்கி நகர்றாங்க. அப்போ வந்து ஒரு பௌத்த விகாரை கடந்து வர்றாங்க. அந்த விஷயத்த சொல்லும் பொழுது இளங்கோவடிகள் சொல்றாரு, இதே ஊர்ல கோவலனுடைய முன்னோர் கட்டிய ஒரு சிறந்த விகாரம் இருந்தது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இவர் நம்ம புத்தகத்தர் என்ன சொல்றாரு, இங்கே ஒரு கனகதாசர் கட்டிய பௌத்த விகாரை இருந்தது, அதுல தங்கி இருந்ததானா அபிதம்மாவதாரா எழுதுன அப்படின்னு சொல்றாரு.
இப்போ இத்தனை பௌத்த விகாரை பூம்புகார்ல இருந்தது. இன்னைக்கு ஏதாவது இருக்கா பாருங்க, இருந்தது. அப்போ நமக்கு இருக்குன்னு தெரிஞ்சது. இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு நமக்கு ஒன்று கூட அங்கே இல்லை அப்படின்னு மத்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை என்ன பண்ணுது, அங்கே இருக்கிற கீழையூர் அப்படின்ற ஊர்ல பெரிய அகழ்வாராய்ச்சி பண்ணுது. அந்த அகழ்வாராய்ச்சியில ஒரு பௌத்த விகாரை வெளியே வந்தது. இந்த பெரிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பல அறைகள் கொண்ட பல பெரிய ஹால், அதெல்லாம் அறைகள் கொண்ட பெரிய இது கிடைச்சிது. அங்கே உள்ள சுவர்கள்லாம் வந்து சுண்ணாம்பும் களிமண்ணும் கலந்து பூசப்பட்ட சுவர். அதுல சில வந்து பாத்தீங்கன்னா சுண்ணாம்பு அந்த சில வேலைப்பாடுகள் அதெல்லாம் இருந்தது. சிலப்பதிகாரத்துல என்ன மாதிரி சொல்லப்பட்டது, மண்ணீட்டாளர் அப்படின்னு, அதே மண்ணீட்டாளரால் செய்யக்கூடிய அந்த ஒர்க்கெல்லாம் இந்த விகாரையில இருந்தது. சுண்ணாம்பு கல்லாலான ஒரு பௌத்த புத்த பாதம் கிடைச்சது. புத்தருடைய வெண்கல சிலை ஒண்ணு கிடைச்சது. அங்கேயே நிறைய பெரிய பெரிய செங்கல்கள்லாம் கிடைச்சு. இன்னைக்கு போனீங்கன்னா இன்னைக்கு பாடுறதுக்கு வச்சிருக்காங்க, அதை நம்ம போய் பார்க்கலாம். இன்னைக்கு இந்த மாதிரி பெரிய அந்த பௌத்த விகாரை வெளியே வந்துடுச்சு. சுத்திலும் மேல ஒண்ணு என்ன அகழ்வாராய்ச்சி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுத்திலும் வீடுகள் வந்துருச்சு பாருங்க. நிறைய வீடுகள் வந்தாச்சு, அகழ்வாராய்ச்சி பண்ண முடியல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மீனவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மீன் பிடிக்க போவாங்க. மீன் பிடிக்கும் போது குறிப்பிட்ட தூரத்துல கடலுக்கு போன உடனே அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து கப்பலோட உடஞ்சு குழப்பாக இதெல்லாம் கிடக்கும். அந்த பகுதியில் அவங்க வலையை போடும்போது அந்த வலை சிக்கிக்கும், கப்பல் அங்கே உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வானகிரி அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கு. இந்த வானகிரி பக்கத்துல வந்து மீனவர்கள் வலையை போடும்போது அந்த வலைக்குள்ள ஒரு பெரிய புத்தர் சிலை கிடைச்சதுங்க. அந்த புத்தர் சிலை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அமராவதி சிற்பம் மாதிரி ரொம்ப அழகான ஒரு புத்தர் சிலை. அப்படி அழகா அந்த ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு தலை சுருட்ட முடியோட அந்த புத்தர் வந்து இந்த ஆடைய கையில ஏந்தி நிப்பா இருப்பாருங்க. அந்த அழகு அந்த சிலை கிடைச்சது. அந்த கல் வந்து பால்நாடு கல்லுன்னு சொல்லுவோம், வெள்ளை கல். பால்நாடுன்றது எங்க இருக்குன்னா ஆந்திராவில் இருக்கு. பாத்தீங்களா, அந்த ஆந்திராவில் இருக்கிற பால்நாட்டில் உள்ள கல்லெல்லாம் வெள்ளை வெள்ளையன்னு இருக்கும். அந்த கல்லுல செய்யப்பட்ட அந்த புத்தர் சிலை, அந்த புத்தர் சிலை அழகு அவ்வளவு நேர்த்தி அமராவதி சிற்பம் மாதிரி. அதை வந்து என்ன பண்ணாங்க மீனவர்கள்லாம் அவங்க வணங்கக்கூடிய அந்த அம்மன் கோயில வச்சு இன்னும் வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த நம்ம பூம்புகார்ல. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அங்க வந்து அந்த கடற்கரையில ஒரு பௌத்த மைத்திரேயர், ஒரு சின்ன உருவம் தான், பெருசு பாட்டில் பெருசு இருக்கும், மைத்திரேயர் சிலை கிடைச்சது. ரொம்ப அழகான மைத்திரேயர் சிலை. அந்த சிலையை வந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ் மியூசியத்துல வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது பக்கத்துல புஷ்பவனம், அங்க வந்து புத்தர் சிலை. நீங்க திருவாரூர்ல பாத்தீங்கன்னா அங்க புத்தர் சிலை. அங்க வந்து கீழே ஓகை குடவாசல் அந்த பக்கத்துல நடந்த தோன்றின இடத்துல எல்லாம் புத்தர் சிலை. தஞ்சாவூர் முழுவதும் எங்க பார்த்தாலும் புத்தர் சிலை. ஸோ பௌத்தம் மேலோங்கி இருந்திருக்கு அப்படின்றது தெரியும். ஸோ அத்தகைய இந்த பௌத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்தில் சுத்தமா வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு பாக்குறோம். ஸோ இன்னும் நாங்க வந்து பூம்புகார்ல அகழ்வாராய்ச்சி பண்ணும் பொழுது அங்க வந்து அந்த பௌத்த அந்த வணிகர்கள்லாம் இருக்காங்க பாருங்க, அவங்க எல்லாம் கடல் வணிகர்கள். கடல் வணிகர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய மணிகள், சந்தனம், பட்டு இந்த மாதிரி ஏராளமான பொருட்களை கொண்டு போய் அவங்க வந்து ஏற்றுமதி பண்ணி அங்க வந்து வணிகம் பண்ணுவாங்க. ஸோ பௌத்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா கடல் வணிகர்கள், சமணர்கள் தரைவழி வணிகர்கள், சாத்து வணிகர்கள், இவங்க கடல் வணிகர்கள். ஸோ இந்த வணிகர்கள் வந்து நிறைய மணி எல்லாம் வியாபாரம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. அங்கே அகழ்வாராய்ச்சி பண்ணும்போது 100க்கும் மேற்பட்ட மணிகள் கிடைச்சதுங்க அகழ்வாராய்ச்சியில். நம்மளே பார்க்குறோம், இந்த கோவலன் கண்ணகி கல்யாணத்தும் போது அவங்களுக்கு வந்து வந்து ஒரு சிலம்பு மணிச்சிருப்பாங்க. இந்த சிலம்புல எல்லாமே மணிக்கற்கள் இல்லையா. சரினா அவங்க அப்பா வந்து பெரிய மணி வியாபாரி. ஸோ இவங்க போடுறது எல்லாமே மணிக்கற்கள் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அத்தகைய மிகச்சிறந்த நமக்கு வந்து அகழ்வாராய்ச்சியிலும் நமக்கு வந்து அதெல்லாம் வந்து உறுதிப்பட்டுச்சு. அது கப்பல் வணிகம் அங்கே நடந்தது அப்படின்றதுக்கான காரணம் அங்கே வந்து யவனர்கள்லாம் வந்து தங்கி இருந்திருக்காங்க. யவனர் இருக்கை அப்படின்லாம் இருந்துச்சு. அந்த யவனர் இருக்கை நாங்கள் அகழ்வாராய்ச்சி பண்ணும்போது ரோமானிய நாட்டு பானை ஓடுகள் கிடைச்சிருக்கு, மணிகள்லாம் கிடைச்சிருக்கு. இங்கே உள்ள கப்பல் வணிகர்கள் இந்த பௌத்தர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே இருந்து என்ன பண்ணியிருக்காங்க, கிழக்காசி நாடுகள் பல நாடுகளுக்கு போயிருக்காங்க வணிகத்துக்கு. ஸோ இப்படி இந்த மாதிரி வணிகம் ரொம்ப சிறந்து இருந்திருந்த தமிழகம் முழுவதும் வணிகம் சிறந்து இருந்தது. பௌத்தர்கள் இருந்தாங்க, கல்வி சிறந்து இருந்தது. மக்களுக்கு கல்வியும் நேர்மையும் ஒழுக்கத்தையும் மக்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்தாங்க. அவங்களுடைய பௌத்தத்துடைய முக்கியமான நோக்கமே நல்ல நடத்தை, நல்ல எண்ணம், நற்காரியம். இதையெல்லாம் செய்யுங்க செய்யுங்க. ஆசையை துன்பத்திற்கு காரணம், இதுக்கு மேல நீ ஆசைப்படாதீங்க. அருமையான தத்துவத்தை மக்கள்கிட்ட பரப்பி இன்னைக்கு நாம வந்து இன்னைக்கு உலகத்திலேயே நம்ம வந்து இன்னைக்கு உயர்ந்தவர்களாக, உயர்ந்த பண்பாடு உள்ளவர்களாக, நம்ம வந்து ஒழுக்கமுடையவர்களாக, பரந்த மனப்பான்பு உடையவர்களாக, சிறந்த நாகரிகம் உள்ளவர்களாக தமிழர்கள் இருக்காங்க அப்படின்னா அதுக்குடைய பங்களிப்பு சமணத்துக்கும் உண்டு, பௌத்தத்துக்கும் உண்டு. அப்படிதானே? ஸோ அதை நாம என்னைக்குமே மறந்து விடக்கூடாது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு 6ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு பௌத்தம் சுத்தம் அழிச்சாச்சு. சமணத்துக்கும் பெரிய பின்னடைவு வரும். பின்னடைவு வந்த பிறகு திரும்ப என்ன பண்றாங்க, இந்த பௌத்தர்கள் சமணர்கள் மீண்டும் தங்களை வந்து மீண்டு எடுத்துக்கிறாங்க. ஒரு எழுச்சி ஏற்படுது. அந்த எழுச்சி தான் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பெருங்காப்பியங்கள், ஐஞ்சிருங்காப்பியங்கள். அந்த காப்பியங்கள் எல்லாமே என்ன, எல்லாம் பௌத்தம் சமணம் தானே. செய்திரு காப்பியங்களும் பௌத்தம் சமணம் தானே. நமக்கு எழுதின அந்த இலக்கண நூல்கள் எல்லாம் பாருங்க, யாரு எழுதியது, சமணர்கள் எழுதி தானே. அப்படிதானே? தொல்காப்பியர் யாரு, இவர் நம்ம நன்னூல் யாரு,
அருள் எழுதிய அந்த அமிர்தசாகர் யாரு, எல்லாமே பௌத்தம் தானே. ஸோ இந்த பௌத்தம் தான் நம்ம இலக்கிய நூல்களையும் இலக்க நூல்களையும் நமக்கு கொடுத்துருக்கு. பௌத்தம் ஒரு நல்ல அந்த நீதி நூல்களையும் நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ இவ்வளவு பெரிய பங்களிப்பு செய்த அந்த மதங்கள் இன்னைக்கு நம்மிடையே இல்லை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நமக்கு வந்து பெரிய பின்னடைவு தான். பௌத்தம் முழுமையாக இல்லை, சமணம் ஓரளவு இருக்கு அப்படின்னு பாக்குறோம். ஸோ இன்னைக்கு அவங்களுடைய நடைமுறை எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறோம். இன்னைக்கு அவங்களுடைய நடைமுறை கூட வேற மாதிரி ஆயிருக்கலாம், ஆனால் பேசிக்கா அவங்க வந்து ஒரு சிறந்த ஒரு மதமாக இருந்திருக்கு அப்படின்னு பாக்குறோம். ஸோ நம்முடைய இத்தனை நூற்றாண்டு நம்முடைய ஒரு அரசியல் வரலாற்றில் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு முழுக்க முழுக்க ஒரு பௌத்த மத ஆட்சி நமக்கு வந்து என்ன இருந்தது, நமக்கு களப்பிரர் ஆட்சி, ஒரு தமிழனுடைய ஆட்சி, நேர்மையான ஆட்சி, விவசாயிகளுடைய ஆட்சி, பெரிய சிறிய வணிகர்களுடைய ஆட்சியாக நமக்கு வந்து களப்பிரர் ஆட்சி இருந்தது. அந்த களப்பிரர் ஆட்சி நாம வந்து தொலைச்சிட்டோம். நம்ம மீண்டும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு தூய்மையான ஒரு ஆட்சி விஞ்ஞான பூர்வமாக நிரூபித்து மீண்டும் நாம வந்து என்ன பண்ணோம், சங்க காலத்துக்கு நிகரான ஒரு உலகாயுத கண்ணோட்டத்தோட கூடிய ஒரு மீண்டும் ஒரு சிறந்த ஒரு ஆட்சி அமையணும் அப்படின்னு தான் நமக்கெல்லாம் ரொம்ப ஆசைப்படுறோம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருத்துக்களை உங்களிடம் பகிர்வதற்கு எனக்கு வாய்ப்பளித்த திருமுருகன் காந்தி அவர்களுக்கு உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு முடிக்கிறேன். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.